தொழுகை விடுபவனை கேள், வமல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, அந்த தொழுகையை பாழாக்குவதை, தொழுகையை யார் பாதுகாப்பதை தவறவிடுகிறானோ, யார் ஃபஜ்ரை தவறவிடுகிறானோ, யார் லுஹரை தவறவிடுகிறானோ, யார் அஸ்ரை தவறவிடுகிறானோ, யார் மக்ரிபை தவறவிடுகிறானோ, யார் இஷாவை தவறவிடுகிறானோ, வமல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, தொழுகையை பாதுகாப்பதை யார் தவறவிடுகிறானோ, லம் யகுன் லஹு நூருன், அவனுக்கு வெளிச்சமாகவோ, வலா நஜாத்துன் வலா புர்ஹானுன், அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடிய சாட்சியாகவோ வராது. வகான யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையில் அவன் மஅ காரூன, காரூனோடு, வஃபிர்அவுன, ஃபிர்அவுனோடு, வஹாமான, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் என்ற கொடிய முனாஃபிகோடு அவன் எழுப்பான். சிரமம், கஷ்டம், பிரச்சனை, கவலை இதுவெல்லாம் வாழ்வை நிரப்பும் போது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்துராதா அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கருவியை நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். தொழுகை வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அதிசயங்களை கொண்டு வரும். பிரச்சனைகள், கவலைகள், நோய் எதுவா இருந்தாலும் ஒரு நொடியில இந்த தொழுகை மாற்றி அமைக்கும். இறை தொடர்பு மட்டுமே அந்த அதிசயத்தை கொண்டு வரும். ஆனால் கஷ்டம், பிரச்சனை, கவலை, நோய் இந்த நேரத்துல மட்டும் இறை தொடர்பை ஏற்படுத்தி ஒருவன் தொழுதால் அது நடக்காது. மகிழ்ச்சி, ஆனந்தம் இறைவன் அதிகமாக கொடுக்கும் போது, யார் இறைவனை அதிகமாக